மேஷராசி. மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய். அவரது 1-8ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 9இல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு சட்ட சிக்கல்களோ ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பா கிட்ட வாக்குவாதங்கள் பண்ணுறதெல்லாம் வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன். 2 மற்றும் 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 8இல் இருக்கும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு பேச்சு வாக்கில் வந்து ஒரு ஈகோ டச் ஆகுறது, அதனால் நிறைய வாக்குவாதங்கள் வரதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது வந்து சுக்கிரன் புதனுடைய சாரத்தில் போகும்போது நிறைய எமோஷனாக மற்றவங்க இதை சொல்லிட்டாங்க அதை சொல்லிட்டாங்கன்னு ஒரு சந்தேகத்தின் பேரில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன். 3 மற்றும் 6ஆம் அதிபதி புதன் வந்து இப்போ 8இல் இருக்கும்பொழுது அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ், அதனால் ராத்திரி தூங்காமல் இருக்கிறது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் வேலை விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் நிறைய கவனமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வேலையில் நடக்கிற சில சமாச்சாரங்களோ இல்லை கடன் சம்மந்தமான விஷயங்கள் நினச்சி தூங்காமல் இருப்பீங்க. என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஓகேங்களா? ஏன்னா சனி புதன்னும் போது யாராச்சும் நம்மளை ஏமாத்துறதுனாலையும் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான செவ்வாய். 8ஆம் அதிபதியான செவ்வாய் 9இல் இருக்கும்போது கொஞ்சம் அப்பா சார்ந்த உறவு வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் இருக்கும். அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களில் வைத்தியம் ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குதுங்க. 10 மற்றும் 11ஆம் அதிபதியான சனி இப்போ 12இல் இருக்கும்பொழுது, அதுவும் குருவின் சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள். தொழில் ரீதியான விஷயங்களும் நிறைய எஃபோர்ட் போடுவீங்க. கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் டிலே ஆகிற நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுங்க. ஏன்னா குரு வக்கரமாக இருக்கனால எல்லாமே ஓகே ஆகிடுச்சுங்க, ஆனால் ரிசல்ட் வரதுக்கு டிலே ஆகுது அப்படிங்கிற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுங்க. அதுவரை